ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்த ரைடு. 2-3 வீக்ஸாக இங்கே போகணும்னு நினச்சி கடைசி வரையும் போகவே முடியாமல் இருந்தது. ஒரே ஒரு தடவை காரில் போயிட்டு வந்தப்போ அந்த ஒரு வைப்பு கொடுத்த ஒரு விஷயம், ஏர்லி மார்னிங் கண்டிப்பாக சைக்கிளில் இங்கே போயே ஆகணுங்கிற ஒரு முனைப்பை தான் தந்துச்சு. ஸோ சைக்கிள் எடுத்து சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. 5 மணிக்கு பிளானு, ஆனால் 4:30க்கே எந்திரிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறேன் அப்படின்னா, போடியில் இருக்கிற மீனாட்சிபுரம். அந்த மீனாட்சிபுரம் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து அந்த குளத்தை சுற்றி இருக்கிற ரோடு எக்ஸலண்ட் வைப். அது ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸோடு அதை பார்த்துட்டே போகிற அந்த சமயம் கூட என்னோடய இன்ஸ்டா 360 கேமராவும் சரி, ஃபோனில் நான் எடுத்த வீடியோஸும் சரி, எல்லாமே என்னோடய மெமரிஸ்க்காகவேவும் ஒவ்வொரு தடவையும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ரோடு நல்ல ஏற்றம் தான். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அங்கே வெயிட் பண்ணி வியூ எல்லாத்தையும் இன்னும் நல்லா ரசிச்சுட்டு திரும்பி கையை விட்டுட்டு ஓட்டி அந்த ஒரு ஃப்ரீடம் ரொம்பவே நல்லாவே இருந்தது. எல்லாம் முடிஞ்சு சரி நம்ம இதோட கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப தான் சின்ன பசங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கரெக்டாக என்னை லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கேருந்து வரீங்க, எவ்வளோ தூரம் போகிறீங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் மொத்தமாக கேட்டுட்டாங்க. எனக்கு மீனாட்சிபுரமில் பிடிச்சதேவும் இந்த ஒரு வியூ பாயிண்ட் தான். போடிமெட்டோட வியூ ரொம்ப அருமையாக, ரொம்ப அழகாக சீனிக் வியூவாக இருந்தது. அதை முடிச்சுட்டு ரிட்டன் போகிறப்ப இன்னொருத்தர் லாக் பண்ணார். அவர் கேட்டார், என்ன எங்கேருந்து வரீங்க, 7 மணி ஆக போகுது, ஆண்டிப்பட்டி போக 10 மணி ஆயிடுமான்னு. அவர்கிட்ட சொன்னேன், இல்லை 8:15 கண்டிப்பாக ரீச் ஆயிடுவேன், 6:50 தானே ஆகுது, போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கரெக்டாக 8:06 என்னோடய ரைடு இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக 2.5 hours ரைடு, 60+ கிலோமீட்டரு. ஃபைனலாக வீட்டுக்கும் சேஃபாக வந்தாச்சு. இன்றைக்கி ரைடு இதோடு முடிஞ்சது.